ஐங்கோண வடிவில் அலங்கார விளக்கு. ஹலோ குழந்தைகளே, தீபாவளி சமயங்களில் நம்மோட வீட்டை அலங்கார விளக்குகளால் அலங்கரிப்போம் தானே? அதே மாதிரியான அலங்கார கூண்டு விளக்கினை பேப்பரிலே அதுவும் ஐங்கோண வடிவில் செய்யலான்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க கத்துக்கலாம். இந்த ஐங்கோண அலங்கார விளக்குகளை செய்ய நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, 15 சென்டிமீட்டர் சதுர அளவிலான 12 கலர் பேப்பர்கள், கத்தரிக்கோல், கலர் நூல், அலங்காரம் செய்ய ஏதாவது ஒரு கலர் பேப்பர், பசை, அவ்வளவுதான். குட்டீஸ், நாம ஏற்கனவே ஒரு சதுர பேப்பரை ஐங்கோண வடிவில் மடிப்பது எப்படின்னு கத்துக்கிட்டோம் தானே? அதே மாதிரி 15 சென்டிமீட்டர் அளவிலான இந்த சதுரமான கலர் பேப்பரை ஐங்கோண வடிவில் மடிச்சு அதோட 5 விளிம்புகளை இப்படி உள்பக்கமா மடிச்சு விடுங்க. அடுத்து இதே மாதிரி மஞ்சள் பேப்பரில் 4 ஐங்கோணங்களும், சிவப்பு கலர் பேப்பரில் 2 ஐங்கோணங்களும் செஞ்சுக்கோங்க குட்டீஸ். இப்போ நீங்க பார்க்குற மாதிரி ஒரு மஞ்சள் ஐங்கோணத்தின் விளிம்பையும் ஒரு சிவப்பு ஐங்கோணத்தின் விளிம்பையும் இப்படி ஒட்டிடுங்க. இதே வரிசையில் இன்னும் 3 ஐங்கோணத்தை ஒட்டி விடுங்க. இப்போ நாம 5 ஐங்கோணங்களை ஒன்றோடு ஒன்றா இணைச்சிருக்கோம். கடைசியா இந்த 5 ஐங்கோணத்தையும் இப்போ நீங்க பார்க்குற மாதிரி ஒரு வளையம் போல ஒட்டி விடுங்க. கடைசியா மிச்சம் இருக்கிற ஒரு ஐங்கோணத்தை எடுத்து வளையம் போல இணைச்சு வச்சிருக்கிற ஐங்கோணங்களின் அடிப்பக்கத்துல வச்சு அதன் விளிம்புகளை இப்படி பசை தடவி நல்லா ஒட்டிடுங்க. மேற்புறம் 2 ஓட்டை போட்டு கலர் நூலை வச்சு கட்டி விடுங்க. கடைசியா அலங்காரம் செய்ய வச்சிருக்கிற செவ்வக வடிவ கலர் பேப்பரை இப்போ நீங்க பார்க்குற மாதிரி இணைக்கோடுகளா வெட்டி விட்டு அதை ஐங்கோண அலங்கார விளக்கின் அடிப்பகுதியில இப்படி ஒட்டிடுங்க. என்ன குட்டீஸ், இப்போ பேப்பரில் நாம செஞ்ச ஐங்கோண அலங்கார விளக்கில் பல்பை வச்சு எரிய வச்சா செம சூப்பரா இருக்குல்ல? இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை வளர்த்துக் கொள்ள முடியும்.